கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஆகவேதான் இன்னொரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இரவிலே நன்றாக இளைப்பாறுதலை கொடுத்தவர் தேவன்தான். காலை வேளையும் உங்களுக்கு இளைப்பாறுதலோடு தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிறீர்கள், இப்படியே தூங்கிக் கொண்டே இருந்தால் நலமாய் இருக்குமே, ஏன் விடுகிறது, எதற்கு விடியல் வருகிறது, விடிந்தாலே இந்த பிரச்சனை மனதிற்குள் வருகிறது, விடிந்தாலே இதை பற்றிய நினைவுகள் தான் என்னை அழுத்துகிறது என்று சொல்கிறீர்களா? விடிந்தாலும் உங்கள் இருதயத்திலே ஒரு இளைப்பாறுதலை தேவன் தருவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். வேதத்தின் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வழியிலே நில், ஓடிக்கொண்டே இருக்காதே, போய்கொண்டே இருக்காதே, உனக்கு தெரிந்த பாதைகளில் நடந்து கொண்டே இருக்காதே, சற்று நில், நிதானமாய் யோசித்து சில முடிவுகளை நீ எடுக்க வேண்டியதா இருக்கிறது. பூர்வ பாதைகள் எது என்று கேட்டு விசாரி. உனக்கு முன்பதாக ஏராளமான பாதைகள் இருக்கலாம், ஆனால் நல்ல பாதை எது என்று பார்த்து அதிலே நீ நட, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு முன்பதாக 4 காரியங்கள் இருக்கிறது என்றால் அந்த 4லும் நீங்கள் நடக்க முடியாது. ஏதாவது ஒரு வழியில் தான் நடக்க வேண்டும். அந்த வழி எது? எப்படி கண்டுபிடிப்பது? நில்லுங்கள், விசாரியுங்கள், விசாரித்த பின் முன்னேறுங்கள். எங்கே விசாரிப்பது? மனிதர்களிடத்தில் கேட்டால் ஆளாளுக்கு ஒரு ஆலோசனை சொல்வார்கள். கர்த்தரிடத்தில் நீங்கள் விசாரிக்க பழக வேண்டும். ரெபெக்காளுடைய வயிற்றிருக்கிற பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிற்று என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அவள் என்ன செய்தாளாம்? கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்க போகிறாள். இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ என்று விசாரிக்கிறாள். அவள் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் கர்ப்பத்தில் 2 குழந்தைகள் உருவாகின்றன, 2 பேரும் 2 ஜாதியாய் மாறுவார்கள் என்ற வார்த்தையை ரெபெக்காள் ஆண்டவரிடத்திலிருந்து வாங்குகிறாள். தாவீதுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இப்பொழுது யுத்தத்திற்கு போகலாமா வேண்டாமா அவன் தீர்மானிக்க வேண்டும். அவர் போய் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, நான் போலாமா? நான் போனால் ஜெயிப்பேனா? நீர் என்னோடு கூட வருவீரா? இதையெல்லாம் தாவீது தேவனிடத்தில் விசாரிக்கிறார். எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஆண்டவரிடத்தில் வந்து விசாரிக்க வேண்டும். அது இன்பமான ஒரு அனுபவம். ஒரே நாளில் பேச மாட்டார், 2 நாளில் பேச மாட்டார். அப்படி என்றால் அவர் பேசுகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். சவுலை போல் அவசரப்பட்டு போய் பலி செலுத்தி விடக்கூடாது. காத்திருந்தால் கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய சத்தம் கேட்கும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதற்கு முன்னாக எதுவும் உங்களுக்கு தீங்காக நடந்து விடாது. கர்த்தர் பேசி நீங்கள் எடுக்கிற முடிவு இருக்கிறதே, அது உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். நல்ல வேளை, ஜெபம் பண்ணி முடிவெடுத்தோம் என்று நீங்கள் சொல்லுகிற நாட்கள் வரும். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அவசரத்தில் இருக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறோம் தெரியவில்லை என்று ஏதோ ஒன்றை தீர்மானிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள். சற்று நில்லுங்கள், ஆண்டவரிடத்தில் விசாரியுங்கள், ஆண்டவர் காட்டுகிற பாதையிலே முன்னேறி செல்லுங்கள். உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதுதான் ஆசீர்வாதம். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவோ தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய நிலைமையில் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் உடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். நல்ல தீர்மானங்கள் உடைய பிள்ளைகள் எடுக்க உதவி செய்யுங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. தேவரீருடைய தயவுள்ள கரம் கூட நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும். இளைப்பாறுதல் இல்லாமல் தவிக்கிற அவர்களுக்கு என் ஆண்டவர் இளைப்பாறுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறவர். நில்லுங்கள், விசாரியுங்கள், கேளுங்கள், அறிந்து கொண்ட பின் முன்னேறி செல்லுங்கள். உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.